ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு முக்கியமான சில காரியங்களை பேச விரும்புகிறார். இந்த ஏர்லி மார்னிங் திஸ் சீரீஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் இருந்து கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மெசேஜ்லாம் பாட்டெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுறோம், நல்லது தான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அநேகருக்கு பகிரும்பொழுது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நண்பர்களுக்கு, தேவைப்படுகிற நண்பர்களுக்கு, ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, உங்கள் ஃபேமிலி எதில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி காரியத்தில் அனுப்பும் போது ஐம் நாட் டாக்கிங் ஜஸ்ட் அபவுட் த வியூஸ், பட் மோர் தென் த வியூஸ், ஆண்டவருடைய சத்தியங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு பண்ணும். யூ கேன் ஆல்சோ பி எ பார்ட் ஆஃப் காஸ்பலை நம்ம இப்படி கூட நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்ப்ரெட் த காஸ்பல். ஆமாம், நேற்று ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஃபாலிங், ஒரு மனுஷன் ஏன் விழுந்துட்டு இருக்கிறான்றதை குறித்து பார்த்தோம். நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற தப்பு, ரூட்டை கை வைக்கவே மாட்டேங்கிறோம். அது முதல்ல பிசாசு நம்ம டிசெப்ஷனுக்குள்ளே கொண்டு போயிடுறோம். ரூட்டில் நம்ம கை வைக்காமல் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 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 செயின் ரியாக்ஷனுக்குள்ளே விழுந்துட்டுருப்போம். ஏன் அந்த செயின் ரியாக்ஷனுக்குள்ளே போயிட்டுருக்குன்னா, நம்ம ரூட்டை டச் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளுக்கு தேவை தப்பு பண்ணிட்டோம், இறுதியம் சமாதானம் போயிடுச்சு, கில்ட் வந்துருச்சு, உடனே வி ஆர் கம்மிங் பேக் டு காட். எப்படி மெசேஜ் கேட்குறோம், இல்லை எமோஷனலாக ஒரு பாட்டு கேட்குறோம், அழுகுறோம், ஆண்டருக்குள்ளே வந்துடுறோம். ஒரு வாரம் 2 வாரம் நல்லா இருக்கிறோம். திருப்பி என்ன பண்ணுறோம், திருப்பி அந்த ஆசைகள் வரும்போது, அந்த டிசையர்ஸ் மேலே எட்டி பார்க்கும்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பி கீழே விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ப்ராப்ளம் இஸ் வி ஆர் நாட் டீலிங் வித் ரூட்ஸ் பட் வித் த லீவ்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, ரூட்டை முதல்ல கையை வச்சுப்பார், ரூட்டில் கட் பண்ணிப்பார், உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஜேம்ஸ் 1:14, 15, 16 அவன் தன் சுயேட்சையினாலே இழுக்கப்படுகிறான். அப்போது நேற்று ப்ராசஸ் ஆஃப் ஃபாலிங்கை பார்த்தோம். இன்றைக்கி ஏன் ஒரு மனுஷனால் ஏன் நம்ம கீழே விழுறோம். ப்ராசஸ் ஆஃப் ஃபாலிங் ஒன்று, மறுபடியும் விழுறது ஒன்று. ரெண்டாவது, ஏன் விழுறோம் கீழே, எதனால் நேற்று இந்த டிசையர், டிசெப்ஷன், டிஸ்ஒபீடியன்ஸ், டெத் அப்படின்னு பார்த்தோம்ல, அதே இன்னைக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ஃபில்டர் பண்ணி நான் சொல்கிறதுக்கு ஆவியாளர் கிருபை தருவாங்க. நம்பர் 1 இஸ் டிசையர். டிசையரில் தாட், ஃபீலிங் அண்ட் அட்ராக்ஷன் நான் சொன்னேன். ஏன் கீழே விழுறோன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கில்லிங் தி சின் நம்ம என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு பாவத்தை சாகடிக்கிறத விட்டுட்டு அதை நம்ம என்டர்டெயின் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜோசப் அந்த இடத்துல போய் நிற்கிறாரு. அந்த அம்மா பாவத்தை கூப்பிடுது. ஜோசப் அந்த இடத்துல என்டர்டெயின் பண்ணவே இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா, அவர் எப்படா இந்த இடத்த விட்டு வாங்கி ஓடலான்னு தான் மண்டல் யோசிக்கிறார் தவிர என்டர்டெயின் பண்ணவே இல்லை. என்டர்டெயின் இந்த மீன் இல்லை வேணாங்க, இன்றைக்கி வேணாம், இல்லை அப்படின்னு மலுப்பவே இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே நோ தான். என் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓடிப்போம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஏன் விழுகிறதுக்கான காரணம் தெரியுமா, நமக்கு எதாவது வருகிற பாவத்தோடு நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீல் பார்க்குறோன்னா நமக்கு நல்லா தெரியும் அந்த ரீலில் அசிங்கம் வருதுன்னு. பட் தெரிஞ்சும் நம்ம அதை லாக் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம்ல, அதனால தான் நம்ம அடிக்கடி கீழே விழுறதுக்கான காரியம். பட் அந்த இடத்துல இது ஐயோ அசிங்கம் வரப்போதா, தப்பாக வருதா, இது வேணாம், மொத்தமாக இது ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை ஆவியானவர் கண்டிப்பாக தருவார். ஆனால் அதையும் தாண்டி நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால தான் நம்மளால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியல, நம்ம கீழே விழுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் கில்லிங் த சின் வி ஆர் பிளேயிங் வித் டிசைர்ஸ். நம்முடைய உணர்வுகளோடு விளையாடிட்டு இருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சர்ச், அன்பு சபையை, பாவத்தோடு உணர்வுகளோடு விளையாடாதபடி, நம்ம எமோஷன்ஸ்லாம் ஆண்டர் கொடுத்தது, அந்த ஃபீலிங்ஸோடு விளையாடாதபடி நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ண வச்சுங்களேன், நம்ம ஃபேமாக நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். நம்பர் 2, ஒபீடியன்ஸில் டிலே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கொஞ்ச நாளில் விட்டுறேன், இது சும்மா ஆரம்பித்த பழக்கம் தான், அது நான் கொஞ்ச நாளில் விட்டுருவேன், நான் அப்புறம் விட்டுறேன், இன்னும் ஒரே ஒரு வாட்டி நான் செஞ்சுட்டு விட்டுருவேன். கிடையாதுங்க. த மோர் வி டிலே த ஒபீடியன்ஸ், பிரச்சனை அதிகமாக இருக்குது. த மோர் வி டிலே த ஒபீடியன்ஸ். யோசேப்புக்கு இப்போது மண்டேக்குள்ளே ஒரு சைன் போயிடுச்சு, ஒரு சிக்னல் போயிடுச்சு, ஓடிடுடா வெளியே. யோசேப் ஒரு 2-3 மினிட்ஸ் அங்கே நின்றுந்தார் வச்சுக்கோங்களேன், கீழே விழுந்துருப்பார். த மோர் வி டிலே த ஒபீடியன்ஸ், மோர் த ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கி ஏன் நிற்க முடியல, ஏன் கீழே விழுகிறோன்னா,
ஆண்டவர் சொல்லுவார், டே இங்கேருந்து போயிடுறீங்க, வேணாம், இந்த பசங்க இது பேசிகிட்டு இருக்கானுங்க, அந்த இடத்துல தண்ணி அடிக்கிறானுங்க, கஞ்சா யூஸ் பண்ணுறானுங்க, பவுடர்லாம் யூஸ் பண்ணுறானுங்க, தேவையில்லாத காரியத்தை பார்த்துட்டு இருக்கானுங்க, 18+ பேசுகிறானுங்க, அசிங்கமான காரியத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நிற்காதரா, யூ வில் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்னா நமக்கு ஒரு பக்கம் போனோன்னு ஒரு பக்கம் தோணாலும் இன்னொரு பக்கம் மாம்சம் வந்து நிற்கலாம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு என்டர்டெயின் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, கீழே விழும். 3வது, ஆல்வேஸ் we are depending on the feelings. When feelings are strong, decision collapse. ரொம்ப கவனமாக வந்து ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கிறோம். we depend on the feelings more and not on the Holy Spirit. ஆவியானவரை சார்ந்து இருக்காமல் உணர்வுகளை சார்ந்து இருக்கனால நம்ம நிற்க முடியல. 4வது, ஸ்பிரிச்சுவல் ஹேபிட்ஸை நெக்லெக்ட் பண்ணுறது. பாஸ்டர் பலமுறை உங்ககிட்ட சொல்கிறார், பலமுறை வார்த்தை உங்ககிட்ட வருது, பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணுங்க, பட் ஒரு நாள் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ரொம்ப வருத்தத்தோடு இன்றைக்கி ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். A weaker inner life cannot stand strong in temptation. சும்மா இன்றைக்கி சர்ச்சுக்கு வர கூட்டமாக தான் இருக்குது வாலிபர்கள். சும்மா இன்றைக்கி ஒரு ஏன் ஃபேமாக நிற்க முடியல, இன்றைக்கி சும்மா சர்ச்சுக்கு நானும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறேன், அவ்வளோதான். அந்த ஒரு நாளை வச்சு நீ ஆவிக்குரியவன்றதை கண்டிப்பாக கொண்டு வரவே முடியாதுப்பா. மண்டே டு சாட்டர்டே நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னு கூட தெரிய மாட்டேங்குது. சர்ச் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. எப்போவுமே ஆவியானவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்பா அம்மா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. ரொம்ப கவனமாக இந்த கடைசி நாட்களில் ஜாக்கிரதையாக செயல்படுங்க. ஏசப்பா உங்களை தொடர்ந்து நடத்த நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் தாங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.